ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் ஆக்டர் நியாஸ் கான் பத்தி தான். நியாஸ் கான் இப்ப தமிழ்ல நடிச்சிட்டு இருந்தாலும், அவருடைய பூர்வீகம் கேரளா. இவர் கொல்லத்துல 1987ல பிறந்தாரு. இவர் ஸ்கூல் படிச்சு முடிச்சதும் கொல்லத்துல இருக்கிற டிகேடிஎம் ஸ்கூல்ல தான். அப்புறமா அவர் டிகிரி படிக்கிறதுக்காக பெங்களூர் போனாரு. டிகிரி முடிச்சுட்டு திரும்ப கொல்லத்திற்கே வந்து ஹியூண்டாய் கார் கம்பெனியில சேல்ஸ் சைட்ல ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஹோண்டா கம்பெனியில சேல்ஸ் சைட்ல ஒர்க் பண்ணாரு. ஒரு ஆக்டரா இவர் கெரியர் ஆரம்பிச்சது இவர் தாய்மொழி மலையாளத்துல தான். தூர்தர்ஷன்ல கூட ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு நியாஸ். நடிச்சிட்டு இருந்தாலும் அவர் வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தனால அவருடைய கெரியர்ல ஒரு பிரேக் கிடைச்சு ஃபோர்ட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜராக ப்ரொமோட் ஆனார். ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டே இன்னொரு பக்கம் நடிச்சிட்டு இருந்தாரு. அவருடைய நடிப்பு தாகம் குறையவே இல்லை. இவர் முதல்ல நடித்த தமிழ் சீரியல் பொண்ணுக்கு தங்க மனசு. இது விஜய் டிவியில் வந்த சீரியல். இவர் வசந்த்ங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தார். இந்த சீரியல் ஸ்திரீதனம் அப்படிங்கிற மலையாள சீரியலோட தமிழ் ரீமேக். 2016ல் பாரியா அப்படிங்கிற மலையாள சீரியலில் நடித்தார் நியாஸ். இதில் இவர் சஜன் சூர்யா, மிருத்துலா விஜய் இந்த மாதிரி டாப் ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நடிச்சிருக்காரு. இது ஏஷியா நெட்டில் ரிலீஸ் ஆச்சு. 2021ல் கானே கானே அப்படிங்கிற மலையாள மூவியில் டொவினோ தாமஸ், ஐஸ்வர்யா லக்ஷ்மி கூட நடிச்சிருக்காரு நியாஸ். நியாஸ் கானுக்கு பெரிய பேரை வாங்கி கொடுத்த சீரியல்னா அது ஜீ தமிழோட புது புது அர்த்தங்கள் தான். இந்த சீரியலில் இவர் தேவயானிக்கு பையனாக நடிச்சிருந்தாரு. இவருக்கு பேரா நடித்தவங்க விஜே பார்வதி. அப்புறம் 2022ல் மந்திர புன்னகை அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் சீரீஸில் நடிச்சிருக்காரு நியாஸ். 2023ல் சண்டைக்கோழி அப்படிங்கிற ஒரு ஜீ தமிழ் சீரியலில் ரியா விஸ்வநாதனுக்கு பேரா நடிச்சிருக்காரு நியாஸ் கான். அப்புறம் 2024ல் சன் டிவி சீரியல் 3 முடிச்சில் ஸ்வாதி கொண்டே கூட பேர் பண்ணியிருக்காரு. இந்த சீரியல் ஓடிட்டு இருக்கும் போதே 2025ல் ரோஜா 2ல் பிரியங்கா நல்காரி கூட நடிச்சிருக்காரு. 3 முடிச்ச சீரியலில் நடித்ததுக்கு அப்புறமா எங்கே வெளியில் போனாலும் மக்கள் இவரை பார்த்துட்டு ஓடி வந்து பேசுகிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, அவங்க வீட்டாளாவே நினைக்கிறாங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் நியாஸ் சொல்லியிருக்காரு. டிடியில் ஆரம்பித்து ஏஷியா நெட், சூர்யா டிவி, கலைஞர் டிவி, ஜீ டிவி, சன் டிவி, விஜய் டிவின்னு எல்லா சேனல்லையும் கலக்கிட்டு இருக்காரு நியாஸ். இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. இவரோட ஒய்ஃப் ஸ்ருதி சந்திரசேகர். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல், சினிமா ஸ்டார்ஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் அஸ்.